ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களுக்கு விதிவிலக்கு அளிக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியிடம் மனு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதனையடுத்து தமிழகத்தில் வருகிற டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்தது. இதனால் 9 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவதற்குள் தேர்தல் நடந்தால் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் பாதிக்கப்படுவதாகும். பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படுவதால் தமிழக அரசு 9 மாவட்டங்களுக்கு விதிவிலக்கு அளித்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பின்பு தேர்தல் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜிடம் திருப்பத்தூர் மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அதோடு சேர்த்து நம்மளையும் சேர்த்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்திடலான்னு சொல்லிட்டு அரசாங்கம் திட்டமிடுவதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் நியூஸ் பேப்பர் வாயிலாகவும் வாட்ஸ்அப் போன்ற அந்த வலைதளங்கள் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் உறுதிப்படுத்தணும். நம்முடைய ஜெயிச்சு நம்ம பதவிக்கு வந்திருக்கிறோம். அந்த பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கலெக்டரிடம் முதலாவதாக ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த மனுவில் என்ன இருக்குதுன்னா, 5 வருடங்கள் சாதாரண தேர்தல் நடத்தி எங்களை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி பிரதிநிதிகளாக எங்களுக்கு, அதனால் நம்ம எல்லாரும் வீடு கிட்ட போயிட்டு நம்முடைய கோரிக்கை மனு வீடு கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். எப்போ அரசாங்கம் இந்த 7-9 மாவட்டத்தை உள்ளாட்சிகளை கலைத்து விட்டு தேர்தல் நடத்தலாம் என்று உத்தரவு இருக்கிறதோ அடுத்த நாளே நாம் நீதிமன்றத்தில் சென்று தடையாணை வாங்க வேண்டும் என்பது நம்ம அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. இதில் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த 9 மாவட்ட பிரதிநிதிகளும் இதுதான் விரும்புகிறார்கள், இதுதான் முன்னெடுக்கிறார்கள். மாவட்ட அளவில், மாநில அளவிலான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டு சென்னையில் நடத்தப்பட்டது. அந்த சென்னையில் கூட இதே முடிவு தான் எடுக்கப்பட்டது. எப்பொழுது கலைக்கப் போகிறோம் என்ற செய்தி வந்ததோ அரசாங்கத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த பிறகு உடனே நீதிமன்றத்தில் நாடலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இப்பொழுது அந்த கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் எலெக்ஷன் 5 வருட காலம் பதவி இருக்குன்னு சொல்லி நான் அப்படிதான் இடஒதுக்கீடு அதே மாதிரி பின்பற்றணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு அரசாங்கம் கோர்ட் டைரக்ஷனில் 2 வருஷம் தான், அது 2 வருஷம் தான் இருக்குது. அதையும் அரசாங்கம் முறையாக இந்த வர சட்டம் நன்றி. ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லாமல் நான் எதையும் சொல்லக்கூடாது. புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் வந்திருக்கு மேடம். உள்ளாட்சி மறுவரையறை பண்ணி இந்த 9 மாவட்ட தலைவர்களோட பதவியை பறிக்கிறது சரியா இல்லைன்றதுனால நாங்கள் வந்திருக்கோம். அப்படி அது சரியா இல்லைன்னா நாங்கள் சட்டப்படி மேல்முறையீடு செய்வோம், உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்றது நாடகட்ட கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியும். நன்றி. திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு கோரிக்கை மனுவை அளிக்க இருக்கிறோம். அது என்ன கோரிக்கை மனுன்னா, வருகிற டிசம்பர் மாதம் ஏற்கனவே 27 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. எங்களுக்கு தனியாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஆட்சி காலம் 5 வருடங்கள். ஆனால் 2.5 வருடங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக அரசு இந்த 9 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளையும் கலைத்துவிட்டு 27 மாவட்டங்களையும் இணைத்து சேர்த்து
தேர்தல் நடத்தலாம் என்று திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த எங்களுடைய பதவிக்காலம் 5 வருடம் என்பதை நிலைநாட்டுவதற்காகவும் உறுதி செய்வதற்காகவும் நாங்கள் இங்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டு காலங்கள் பதவியில் இருப்போம் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்றோம். அதில் தான் வந்து ஜெயித்தோம். பொதுமக்களின் தேவைகளை, பொதுமக்களின் அந்த அடிப்படை வசதிகளை வந்து இன்னும் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இப்பொழுது 2.5 வருடங்களில் கழித்து விட்டால் எங்களால் அந்த சேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவே 5 வருட காலம் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். மேலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் 10 வருடங்கள். அது 2.5 வருடங்கள் குறைத்து விட்டால் கண்டிப்பாக அந்த நிவர்த்தியாகாமல் போயிடும் அந்த இடஒதுக்கீடு. ஆகவே அதையும் மனதில் கொண்டு தமிழக அரசு இதை பரிசீலனை செய்து இந்த 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலையும் எங்களுக்கு 5 வருட காலம் முடிந்த பின்பு தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.